அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3ஆம் பிறை மாலை 6 மணி 4 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 55 நிமிடங்களுக்குள்ளாக கையில் 2 ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். அசுர வேகத்தில் பணவரவு ஏற்படும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 3ஆம் பிறை, அதுவும் நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய அற்புதமான சக்தி மிக்க 3ஆம் பிறை. ஸோ இந்த நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறையும் மிக மிக எளிமையானது, உடனே பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த எளிமையான மெத்தடை இன்றைய ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் செப்டம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 4 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 55 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க இன்றைய தினம் 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது தாங்க உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 2 ரூபாய் நாணயம், எண் 2, சந்திர பகவானுக்கு உரியது. ஸோ 2 ரூபீஸ் காயின் தாங்க நம்ம எடுத்துக்கணும். முடிந்தவரை மேற்கு திசை, வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. மேற்கு திசையை நோக்கி நீங்க உட்காருங்க. தரையில உட்கார்றவங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் 2 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி அமைதியா உட்காருங்க. சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் மற்றும் சந்திர பகவானையும் மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 16 செல்வங்களும் எனக்கு வசமாகணும், வீட்டில் பணம் நிறையணும், கை நிறைய பணப்புழக்கம் ஏற்படணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. ஸ்ரீம் தனச்சந்திர மௌலீஸ்வராய வசிய வசிய ஸ்வாஹா. ஸ்ரீம் தனச்சந்திர மௌலீஸ்வராய வசிய வசிய ஸ்வாஹா. ஸ்ரீம் தனச்சந்திர மௌலீஸ்வராய வசிய வசிய ஸ்வாஹா. 15 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நாம ஜபத்தை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த 2 ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஜிப்லாக் கவர் மாதிரி போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல
போட்டு வச்சிருங்க. அந்த நாணயத்தை எப்பவுமே நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அதற்கு பணவசிய சக்தி பெருகி இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் மிக்க பணவசிய தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வ வசிய மாலை. 7 வசிய கற்களை கொண்டு மஞ்சள் நிற கயிற்றால் கட்டப்பட்ட வசிய மாலை இது. பொதுவாகவே சில பொருட்களை நம்ம சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வ வசிய மாலைக்கு நிறைய பலன்கள் உண்டு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், அபாரமான அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இரண்டாவது, குலதெய்வத்தின் அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அடுத்ததாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது. சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்காது. ஏதாவது கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் இருக்கும். ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஏதோ மனஸ்தாபம் காரணமாக பேசாமலே இருப்பாங்க. வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த சர்வ வசிய மாலையை நீங்க பயன்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் பெருக ஆரம்பிக்கும். ஒற்றுமை, அமைதி பெருகும். வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய பலன்களை தரக்கூடியது இந்த சர்வ வசிய மாலை. இயற்கையாக இந்த கல்லில் சில பிளவுகள், வீரல்கள் இருக்கும். அதிலிருந்து தாங்க இதனுடைய அபார சக்தி வெளிப்படும். இந்த வசிய மாலையை ஒரு 10 நிமிஷம் உங்க உள்ளங்கையில நீங்க வச்சு பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். சரிங்க, இந்த சர்வ வசிய மாலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். முதலாவதாக வீட்டின் தலைவாசல், அதாவது நிலைவாசலின் 2 பக்கத்திலும் இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம். சப்போஸ் உங்களுடைய வீட்டில் அதிகமான வாஸ்து பிரச்சனைகள் கிடையாது, பணவரவும் ஓரளவிற்கு தாராளமாக இருக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயும் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாதுன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மாலையை வீட்டின் தலைவாசலின் நடுப்பகுதியில, அதாவது இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கட்டிவிடலாம். அடுத்ததாக வீட்டின் பூஜை அறை. தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயும் இந்த சர்வ வசிய மாலையை நீங்க தொங்க விடலாம். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசத்தை அது கொண்டு வரும். இதை தாண்டி நீங்க பூஜை அறையில் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், உங்களுடைய வழக்கமான பூஜைகளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும். அடுத்த முக்கியமான இடம், வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த சர்வ வசிய மாலையை தொங்கவிடலாம். அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும். நகைகள் அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு நகை மீட்பது மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வரும். அடுத்தபடியாக நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா காருக்குள்ளேயும் இந்த வசிய மாலையை நீங்க தொங்க விடலாம். ஏதோ வியாபாரத்திற்காக, மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலைங்க. இந்த சர்வ வசிய மாலையை நீங்க பார்க்கும் போதே ஒரு நல்ல தெய்வீகத்தை உணர முடியும். இப்ப நம்ம பார்த்த இந்த சர்வ வசிய மாலையுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.